இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூரி சுடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாசனை வேற வயிற்று கிள்ளுது. இருக்கிற பசியில எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுறேன் போல இருக்கு. சரி இரு, நான் போயிட்டு எப்படியாவது எடுத்துட்டு வரேன். ஏய் தானா. ஆ என்னடா? இல்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு வா. ஏன்னா நான் கொலை பசியில இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. நான் எப்படியாவது உனக்கு பூரி கொண்டு வந்துடுறேன். சரி, வந்து கதை சாத்திக்கோ. சித்தப்பா உங்களுக்கு? ஐயோ, ஏற்கனவே நிறைய வச்சிட்டாங்க. மாமா உங்களுக்கு? இருமா, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். அப்பா வா வா வா. குடு, சாப்பிடு. நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம் வா. நீ முதல்ல சாப்பிடு கதிர். ஏய், நீ தான் வாயும் வயிறுமா இருக்க. நீ சாப்பிட்றதுக்கு தான் நான் பூரி வாசனை வயிற்று கிள்ளுதுன்னு சும்மா சொன்னேன். நீ முதல்ல சாப்பிடு. அப்போ உனக்கு பசிக்கலையா? பசிக்குது தான். சரி வா, ரெண்டு பேருமா சாப்பிடலாம். உன்னையும் குழந்தையும் நான் தான் பார்த்துக்கணும்னு எனக்கு ஊட்டி விட்றியா? ஏய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? குழந்தை பிறக்க போதேன்னு உன் மேலே அக்கறை காட்டுறேன்னு நீ நினச்சிட்டியோன்னு நான் அப்படி கேட்டேன். இல்ல. ஏய் பொண்டாட்டி, என்னோட முதல் காதலே நீ தாண்டி. அந்த காதலுக்கு கிடைச்ச பரிசு தானே இந்த குழந்தை. அதனால தான் அப்படி சொன்னேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு நீ தான் முக்கியம். பார்வதி, ஏதோ அசதியா இருக்கு தூங்குறேன்னா நீ எதுக்கு அவளை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை அவ இஷ்டத்துக்கு விடு. வா, வெளியில வா. பார்வதி, கதிர், நல்ல வேலை, தப்பிச்சோம். கதவை லாக் பண்ணாம வந்துட்டேன். அதனாலதான் டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. இல்லைன்னா மாட்டியிருப்போம். உயிர் போய் உயிர் வந்துச்சு. அதான் அப்பா வந்து நம்மளை காப்பாத்திட்டார்ல. இப்ப காப்பாத்திட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற உண்மை தெரிஞ்சது எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு மட்டும் யோசிச்சு பாரு. என்ன ஆனாலும் அதுக்கப்புறம் நம்மளை ஏத்துக்கவே மாட்டார். சரி விடு, கடவுள் காப்பாத்திட்டாரு. வா, நீ நிம்மதியா சாப்பிடு. பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சீனுவும் மாயாவும் புதுசா டான்ஸ் ஸ்கூல் திறக்க போறாங்க. அத நல்லபடியா திறந்து அவங்க வாழ்க்கையில சிறப்பா வரணும்னு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் தனா பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. பொண்ணு
நேத்தே கர்ப்பமா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க பேர்லயும் ஒரு அர்ச்சனையை பண்ணிடலாம். ரகு, மனசுல பொண்ணு மேல பாசம்லாம் இருக்குதா, ஆனா அத வெளிக்காட்டுறதுல தான் பிரச்சனை. என்ன பண்றது, உன் பிடிவாதம் தான் முன்னாடி வந்து நிக்குதே. இந்த குடும்பம் இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. ரகு தான் பொண்ணையும் மாப்பிளையும் ஏத்துக்கணும். அவங்க நிரந்தரமா எங்க வீட்லயே இருக்கணும். டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியா ஆரம்பிச்சு பெருசா வரணும். அது மட்டும் இல்லாம பெரியப்பா தனாவையும் கதிரையையும் ஏத்துக்கணும். இப்போ தனாவோட வயித்துல கரு உண்டாகல, ஆனா கூடிய சீக்கிரமே தனா வயித்துல ஒரு கரு உண்டாகணும். கதிரை அவனோட பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சுதான் அப்பா அவரோட கோவத்தெல்லாம் மறந்து திரும்பவும் என் மேல பாசமா இருக்காரு. ஆனா நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாரு. ஆனாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் மாறவே கூடாது. கதரும் எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஐயா தான் உங்களுக்கு கட்ட சொன்னாரு. நீங்க புள்ளத்தாச்சியா இருக்கீங்களா, அதுக்காக தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வேஷத்தை சுமந்துட்டு இருக்க போறான்னு தெரியலையே. தெய்வத்துக்கு முன்னாடியே ஒரு உண்மையை மறைச்சிட்டு அவ நிக்கிறா. இந்த தனாக்கு என்ன நெஞ்செழுத்தம்! இத்தனை பேர் இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே, நாம் அவங்கள ஏமாத்துறோமேன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா? இருடி இரு, இந்த விஷயத்தை வச்சு உனக்கும் மாயாவுக்கும் நான் வேட்டு வைக்கிறேன். ஏன்பா, பொண்ணு மேல இவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறதுனால தானே சாமியோட அருளும் மரியாதையும் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற. அப்புறம் ஏன்பா அவளை ஏத்துக்க மாட்டேங்கிற? அம்மா, நம்ம வீட்டுக்கு கல்கி வந்தா. அவ கூட என்ன அப்பானும் ஜானகி அம்மானும் கூப்பிட்டா. நான் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேம்மா. ஆனா மத்தவங்க அப்படி இருக்கிறது இல்லையே.